கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 32:8. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். Psalm 32:8. I will instruct you and teach you in the way you should go. அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் எழுந்து தனி ஜெபம் செய்கிற, வேதம் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? குடும்ப ஜெபம் செய்கிறீர்களா? வாரந்தோறும் ஆலயம் செல்கிறீர்களா? நாம் பாடும் பாடல்கள் மூலமும் ஜெபத்தின் மூலமாக, வேத வசனங்களை வாசிப்பதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடியும். வாரந்தோறும் ஆலயத்தில் பிரசங்கம் கேட்பதன் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடியும். அனுதினமும் கர்த்தர் நமக்கு வழிகாட்ட முடியும். வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்முடன் இருந்து நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வழிகாட்டுகிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை எமக்கு ஏறெடுக்கிறோம். இன்றைய நாளை குழந்தைகள் தின விழாவாக ஆசரிக்கிற உங்களுடைய அருமையான குழந்தைகளுக்காக, பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குழந்தை தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்க வேண்டிய வயதிலே குழந்தைகள் படிக்க கிருபை கொடுங்க. நல்ல சூழ்நிலையை ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டளையிடுங்க. தேவனே, குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க. கயவர்களால், தீயவர்களால் ஏற்படும் எல்லா விதமான விபத்துகளுக்கும், தீமையான காரியங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி ரட்சியும். உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி சென்று இயேசுவை குறித்து அதிகம் கற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.